Hi students, welcome to KC Question Bank. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸுக்கு டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும், டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி இது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இதில் செலக்டாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் சரிங்களா. ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மார்க் கொஷின். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது பிடிஎஃப் கொடுக்க தோணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் இருக்குன்னு சொன்னோன்னே உடனே போய் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கண்டுக்கிறதே இல்லை, ஒரு லைக் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் போனீங்கன்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேராது. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாஃப்கிட்ட கேட்டு ரெடி பண்ணது தான். கொஷின் பேங்க் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு ரெடி பண்ணது தான். ஸோ நம்மளை நியூவாக கொஷின் பேங்க் சேனல் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. ஸோ இதுதான் மெயின் நோக்கம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஈவன் நீங்கள் வந்து 12th வரும்போதுமே நம்ம உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நமக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக என்னென்ன கொஷின்ஸ் மட்டும் படிக்கலாம், ஒரு சாப்டருக்கும் ஒரு 3 அல்லது 4 எது படித்தா எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கொஷின்ஸ் ஆர் அவர், சக்ஸஸ் இஸ் யுவர். கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.